ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தம்பி ஃபோன் பண்ணார். அவர் நம்பர் கூட எனக்கு சேவ் பண்ணி வைக்கல. ஃபோன் பண்ணி, சார் என் பேர் வல்லரசு, இங்கே நாமக்கல்லேருந்து பேசுகிறேன், நான் வந்து இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு பாஸ் ஆகிருக்கேன் சார் அப்படின்னாரு. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், எங்கே இருக்கீங்க என்ன? நான் நம்ம ஹாஸ்டலில் தான் சார் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆமாம் தெரியும், சொல்லுங்க தம்பிண்ணே. நான் வந்து இப்போ இருக்கிறது ஊருக்கு போயிருக்கேன் அப்படின்னாரு. வேற ஒரு இன்டர்வியூ வந்திருந்தேன். இப்போ நான் வந்து ஊரில் இருந்து பேசுகிறேன்னாரு. அப்போ அதுக்கு பிறகு தான் சொன்னார், நான் வந்து ஆல் இந்தியா அளவில் நம்பர் 1 அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு நம்பவே முடியல. திரும்ப அதுக்கு பிறகு அவங்க அம்மாவும் பேசினாங்க. அவங்க அம்மாவும் அவங்களே வாங்கி பேசினாங்க. உங்கள் அகாடமியில் சேர்ந்தாயா படிச்சிருக்கான் பையன், ரொம்ப சந்தோஷம், பாஸ் பண்ணியிருக்கான் பையன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களும் நன்றி சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவர்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் சொல்லியிருக்காரு, இவர் வந்து இங்கே உள்ள அகாடமியை பற்றி சொல்லியிருக்காரு, நம்ம அகாடமி பற்றி நல்லா பற்றி சொல்லியிருக்காரு, அபித் சாரை பற்றி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. அபித் சார் ஃபீஸ் கட்டது, இவருக்கு ஃபீஸ் கட்டாத விஷயத்தையும் கூட சொல்லியிருக்காரு. அப்போ அதையும் கூட அவங்க அம்மா என்கிட்ட பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதில் வந்து இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பசங்களுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல தரமான கல்வி கொடுக்கணும். அதுக்காக அதான் நம்மளுடைய எய்ம். அந்த எய்ம்ல ஆரம்பித்தோம். அந்த எய்ம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு வரைக்கும் 2 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பியில் ஒரு பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தான். அந்த பையன் பேர் அனீஸ், இங்கே ஓட்டப்படாத தாலுகா, தூத்துக்குடி மாவட்டம். அப்போ அந்த பையன் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. அப்போ அந்த பையன் பேரில் ஒரு ஹாலுக்கு அனீஸ் ஹால் அப்படின்னு பேர் வச்சோம். அந்த அப்போ ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது சின்சியாரிட்டி, ரெகுலராக வந்து பங்க்சுவாலிட்டி, அதுபோல் டிசிப்ளின், இதெல்லாம் ஹார்ட் ஒர்க், இதெல்லாமே வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து இதுக்கு அகாடமி ஆரம்பித்து 8 வருஷம் முடிஞ்சது, 9ஆவது வருஷம் நடக்குது. ஒரு கிளாஸ் கூட 1 நிமிஷம் கூட லேட்டானது கிடையாது. அவ்வளவு பெர்ஃபெக்டாக கரெக்டான டைமுக்கு வந்து கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டாஃப் பாடம் சொல்லி ஸ்டாஃபும் கரெக்டாக வந்துடுவாங்க. எல்லாமே திட்டமிட்டபடி கரெக்டாக நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ அவ்வளவு எல்லாருமே ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஏதோ ஏனோதாரம் கிடையாது. ஒரு பிள்ளைங்க நம்மளை ரொம்ப படிக்க வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து பாஸ் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற இடத்துல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த பையன் தம்பி வந்தது அவர் ரொம்ப திறமசாலி. அதனால ஃபர்ஸ்ட் அவருக்கு வாழ்த்து சொல் வெற்றிக்கு காரணம் அவர் தான். 2வதுக்கு உள்ள காரணம்னு சொன்னால் அபித் சார். அவர் வந்து என்ன எப்படி நான் சொல்றேன்னா, நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து ஸ்டூடெண்ட் படிக்க வருவாங்க. அப்பெல்லாம் அவனை கேட்பேன், ஏன் உங்க ஊர்ல அப்படின்னு படிக்காம ஏன் இங்க வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்புறம் சொல்றது, எங்களுக்கு இங்கிலீஷ் மற்றெல்லாம் கூட படிச்சு விடுவேன், இங்கிலீஷை பொறுத்தவரையில இங்கே தான் நல்லா இருக்கு, வேற எங்கேயும் இந்த மாதிரி அளவுக்கு இல்லை அப்படிம்பாங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் கேள்விப்படும் போது ஒரு நாள் நினைப்போம், ஒரு நாள் தமிழ்நாடு அளவில் கட்டாயமா நம்ம அகாடமி பேர் வாங்கணும்னு நினைப்பேன். ஆனா இந்திய அளவில் பேர் வாங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான, இந்தியாவில் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி பேர் வாங்கியிருக்கிறது கட்டாயமா ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதுக்கு முக்கியமான காரணமா நான் நினைக்கிறது நம்ம இங்கிலீஷ் கோச் அமித் சார் தான். அது போக நான் என்னுடைய பங்குக்கு நான் நினைக்கிறது இந்த டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, இதை கரெக்டாக நான் இது வரைக்கும் நான் தொடர்ந்து 8 வருஷமா நான் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது, அதுவும் கண்டிப்பா இது ஒரு சின்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறது அதையும் நான் நம்புறேன். ஆக இறைவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த வருஷம் எத்தனை ரிசல்ட்? இந்த வருஷம் எத்தனை பேர்? 12 பேர் கிட்ட பாஸ். ஆமா, இந்த வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இந்த ஆர்ஆர்பியில பாஸ் பண்ணதே 12 பேர். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு எக்ஸாமும் நிறைய பேர் பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்காக நாங்கள் சின்ன இதாக பாஸ் பண்ணி போனதுனால ஒரு விழா வைக்க முடியல. இதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம். அது ஒரு 71 பேர் டிஎன்பிஎஸ்சியில் பாஸ் பண்ணதுக்கு வச்சோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் பண்ணி போனதால வைக்க முடியல. இன்னைக்கு தம்பியை கூப்பிட்டு நம்ம கலெக்டராக போய் பார்த்தோம். கலெக்டர் எல்லாம் சார் அவங்கள போய் பார்த்தோம். அவங்களோட தம்பியை ரெஸ்ட் வரைக்கும் கேட்டாங்க, அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் என்னன்னு கேட்டாங்க. அவங்க வந்து இப்படி சொன்னார், இப்படி வந்து எங்கள் அம்மா மட்டும்தான் டெய்லி வேஜஸ் தான் வேலை கூலி வேலை பார்க்குறாங்க. அப்புறம் என் தம்பி எனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு கலெக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ப்ரெசென்ட் பண்ணார், ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணார். நம்ம அகாடமிக்கும் வர்றேன்னு இருக்காரு. ஏற்கனவே கலெக்டர் கையினால நான் வந்து ஒரு விருது வாங்கியிருக்கேன், ஆனந்த விடலேருந்து ஒரு விருது வாங்கியிருக்கேன். நம்ம கலெக்டரே ஒரு விருது ஆனந்த விட விருது வாங்கியிருக்கிறாரு. நான் வாங்கின அதே விருது அவரே ஏற்கனவே வாங்கியிருக்கிறாரு. அவர் எனக்கு ஒரு விருது கொடுத்திருந்தாரு. அந்த கலெக்டரோட நல்ல பழக்கம். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் ரெண்டாவது போய் சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் வர்றேன்னு இருக்காரு. கண்டிப்பா தம்பிக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு விழா வைக்கணும்னு நினைச்சிருக்கோம்.
தம்பி பேர்ல ஒரு ஹால், ஏற்கனவே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த பையன் பேர்ல அனிஸ் ஹால் ஒன்று இருக்கு, தம்பி பேர்ல ஒரு வல்லரசு ஹால், இந்த ஹால் வந்து ரெடி பண்ணி ஏற்கனவே ஹால் ஒன்று இருக்கு. அதுக்கு இவருடைய பேர் அநேகமாக இன்னும் 2 நாளையில ஒரு பெயர் சுட்டு விழா ஒன்று இருக்கு. இவருக்கு தம்பிக்கு ஒரு பாராட்டு விழாவும் இந்த வாரத்தில் வைக்கணும்னு நினைச்சிருக்கோம். எல்லாரும் அதுக்கு கட்டாயமா வாங்க. நம்ம கிட்ஸ் அகாடமி கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்யும். எல்லாரும் படித்து எல்லாரும் இது போல வல்லரசு போல ஒரு நல்ல சாதனை செய்யலாம். சரி, இது வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம எல்லாமே இருக்கு. நம்ம அகாடமியில வந்து இங்கிலீஷ் வந்து எதுக்காக சொல்றேன்னா, இங்கிலீஷ் வந்து பிரதானம். இங்கிலீஷ் வந்து எப்படி படிக்கணும், பேசிக்ல இருந்து எப்படி படிக்கணும்ங்கிறது உங்களுக்கு வந்து அது அப்டி சார் வந்து நல்லா கொண்டு வர. மற்ற பாடங்களும் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. மற்றதும் எதுவும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு மேத்ஸ் ரீசனிங் 2மே நல்லா சொல்லிக் கொடுக்காங்க. கண்டபேஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்காங்க. எதுலையுமே குறை சொல்ல முடியாது. இங்கிலீஷ் வந்து டாப்பா இருக்கு. நிறைய பேருக்கு இங்கிலீஷ் வீக்கா இருக்கனால இங்கிலீஷ் தேவைப்படுது. அதனால இங்கிலீஷ் நம்ம நல்லா டாப்பா சொல்லி கொடுக்கோம். அதுதான் அதில் சொல்றோம். 2வது பிலிம்ஸ் கிளாஸுக்கு நாங்கள் வந்து இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம். அடுத்தாக்கில் இன்னொரு கிளாஸ் ஒரு வாரத்தில் பொங்கல் கழிச்சு அடுத்து ஆரம்பிக்க போறோம். பிலிம்ஸும் நடத்திக்கிட்டு இருப்போம். மெயின்ஸ் நடத்திட்டு இருக்கு. இடையில கொஞ்ச நாள் நடத்திட்டு அப்புறம் போங்க அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்றது கிடையாது. தொடர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அவங்க வந்து வெற்றி பெற்று வேலைக்கு போற வரைக்கும் கிளாஸ் டெஸ்ட் வச்சு நடந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் கிடையாது. இந்த ஒரு எக்ஸாம் முடிந்த உடனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். உடனே அடுத்த கோர்ஸ் ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் தொடர்ந்து நம்ம நடந்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஓரியன்ட் தான். இதுல வந்து பணத்தை எதிர்பார்த்து எதுவுமே நடந்தது கிடையாது. அதனால கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம். மற்றபடி இங்க நம்ம இதுல வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அதனால எல்லாரும் இங்க சமம். எல்லாரும் நல்லா ட்ரீட் பண்ணுவோம். ஒரு ஹாஸ்டல் பாய்ஸ்க்கு ஒன்று கேர்ள்ஸ்க்கு ஒன்று இருக்கு. அது எல்லாரும் கொடுக்க முடியாது. நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு கொடுக்குறோம். அதனால அதுல உடனே இடம் கிடைக்காது. நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அதுல சேர்ந்துக்கலாம். மற்றபடி உங்களுக்கு வந்து இது ஒரு நல்லா படிக்கிறதுக்கு ஏற்ற அகாடமி. எல்லாரும் வாங்க, நல்லா பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம். நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் சார் சொன்னாங்க, இப்போ நான் இருந்து கிளாஸ் எடுக்கேன் அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த அகாடமி நடக்கிறதுக்கு முழு காரணமே இந்த இடம் தான். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எத்தனையோ கோடிகளுக்கு போகக்கூடிய ஒரு இடம். ஆனால் இது வந்துட்டு பசங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சார் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த வேல்யூவேஷன் இதெல்லாம் தெரியாதுங்க. இடம் இவ்வளோ கோடி போகும், இத்தனை லட்சம் போகலாம் தெரியாது. இன்னைக்கு ரீசெண்டாக என் தம்பி வரும்போது தான் இது இத்தனை கோடிக்கு போகும்னு தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தான். அப்பந்தான் உண்மையிலே எவ்வளவு பெரிய விஷயம் பண்றாங்க. அவங்க வந்துட்டு சமூகத்துக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதா பண்றாங்க அப்படின்ட்டு புரிஞ்சுது. நான் பண்றதுல ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்க இடம் கொடுத்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்து அது ரொம்ப பெரிய விஷயம். அப்புறம் தம்பி சொல்லிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி ஃபீஸ் நான் கெட்டல. ஆக்சுவலா அந்த ஃபீஸ் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருந்து பாஸ் ஆகி போனாங்கல்ல பசங்க, அவங்க கொடுக்குற காசு. சரியா? யார்ட்டையும் நான் காசு கேட்கற கிடையாது, வாங்குற கிடையாது. நாங்களா போயிட்டு தாங்க அப்படி பாஸ் ஆனாலோ பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியோ வாங்கின கிடையாது. ஆனா அவன்கிட்ட பாஸ் ஆகி போற அந்த 2-3 SBPOல இருந்த காளிமுத்து அண்ணனா இருக்கட்டும், அப்புறம் கூட சேர்ந்த செண்பகம், இந்த மாதிரி ஒரு ஜனனி மேம், இவங்கெல்லாம் வந்துட்டு சேர்ந்து ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தாங்க. 20,000 ரூபாய் கொடுத்து 20-30 பேருக்கு ஃபீஸ் கேட்டுங்க அப்படின்னாங்க போன எக்ஸாமுக்கு. அதுல அவருக்கு கொடுத்த காசு தாங்க, என் காசு கிடையாதுங்க. என்னால ஞாபகம் இருக்கு, அவருக்கு காசு போடும்போது கூட ஆக்சுவலா உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் காசு அனுப்பல. அவர் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புனா மினிமம் பேலன்ஸ் இல்லைன்ட்டு ஃபைன் எடுத்துருவான் அப்படிங்கிறக்காக அவர் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புறேன் நான். என் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்து படிச்சு வராங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ஏன் மாணவர்கள் நான் கேட்காமையே அவங்க மாதிரி கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்து கொடுக்காங்க. இப்ப 2-3 பேர் SBPO பாஸ் பண்ணி 2 தடவை 10,000 அனுப்பியிருக்காங்க. எதுக்குங்க அனுப்பணும்? ஏன் இங்க அனுப்பணும்? ஏன்னா அவங்களுக்கு இங்க கஷ்டப்படுறவங்களுடைய சூழ்நிலை புரியுது. இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உதவணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களை பாஸ் பண்ண வச்சதுல தாங்க எங்களுக்கு பெருமை. அப்படிப்பட்டவங்க பாஸ் பண்ணி போறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். இப்பெல்லாம் வந்துட்டு இப்ப நம்ம கிளாஸ்ல 12 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க, 13 பேர் பாஸ் பண்ணிருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு 8 பேர்கிட்ட நாங்க வந்து கிளாஸ் எடுக்கோம், கொஸ்டின் எடுத்து தரோம், பசங்க படிக்கிறதுக்கு என்னன்னாலும் நாங்க பண்றோம், ஃப்ரீயா பண்றோம்னு சொல்றாங்க. இது வந்துட்டு நாங்க நீங்க பண்ணணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் கூப்பிடுறது இல்ல. அவங்களே அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம அவங்க கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்,
வைப்போம் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. ஏன்னா இப்படிப்பட்ட மாணவர்கள் சமூகத்துல இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க கூட கஷ்டப்படணும், தூக்கி விடணும்னு நினைச்சுக்கிற மாணவர்கள் பாஸ் ஆகி போறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமை. நான் நினைச்சு கிளாஸ் எடுக்கிறது அதுதான். நம்ம வந்துட்டு எத்தனை பேரை பாஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரெண்டாவதுங்க. யாரு எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து பாஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப பெருமை. என்னுடைய மாணவர்கள் திருப்பி சமூகத்துக்கு அவங்களால முடிஞ்சதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதையும் தாண்டி சொல்லணும்னு நினைச்ச முக்கியமான விஷயம், இந்த அகாடமியில கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா சில நேரம்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க வந்துட்டு 50 ரிசல்ட் கொடுத்துருக்கோம், நாங்க 100 ரிசல்ட் கொடுத்துருக்கோம். இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதை வெளியே வந்துட்டு என்ன இவ்வளவு பேர் தான் படிக்காங்களா, எங்களுக்கு வந்து 12 ரிசல்ட் நாங்க சொல்றோம்ல, எங்களுக்கு படிக்கிறது 80 பசங்க தான், எங்க 80 பேர்ல நாங்க 12 ரிசல்ட். அப்போ அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க என்னத்தை நீங்க பெருசா எடுத்துட போறீங்க அப்படின்னு ஏளனமா பேசின அவ்வளவு பேருக்கு மத்தியில என்னைக்கா ஒரு நாள் ஏதாவது நடந்துருமா அப்படிங்கிற ஒரு ஆசையோட எடுத்த கிளாஸ் இது. அப்படி இருக்கும்போது இந்த மார்க் வந்துட்டு எங்களுக்கு பெரிய விஷயம். எத்தனை ரிசல்ட் நீங்க கொடுத்தீங்கனாலும் எத்தனை வருஷத்துக்குனாலும் நீங்க கொடுங்க. ஆனா இன்னைக்கு இந்த நாள் இந்த நிமிஷம் கிங்ஸ் அகாடமி தூத்துக்குடியில ஒரு ஓரத்துல இருக்கக்கூடிய இந்த கிங்ஸ் அகாடமி தான் டாப். அதுக்கு காரணம் எங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லி பெருமையா இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ.